ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடக்குது. இதனால் அறிவால் உலகத்தையே வெல்லக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். கன்னிராசியின் அதிபதி புதன். கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களை அத்தனை எளிதாக பேச்சில் வெல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அபார ஞாபக சக்தியுடையவங்களாக இருப்பாங்க. நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவாங்க. ஆனால் நாம் தான் பெரியவர் என்று இவர்களிடம் யாரும் வாதிடவே முடியாது. இவங்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் என்பதால் வாக்கு சாமர்த்தியம் உடையவங்களாக இருப்பாங்க. கனிவான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கணக்கில் புள்ளிகளாக இருப்பாங்க. கணிதம், கம்ப்யூட்டர், எடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் சாதனை புரியக்கூடிய பலரும் கன்னிராசியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களின் மனம் தெளிந்த நீரோடையை போல காணப்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு மனபலம் அதிகமாகவும் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நிலை குலைந்து போய்விட மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்தி எதிலுமே வெற்றி பெறுவாங்க. இன்சொல் மிக்கவர்கள். பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள். இருந்தாலும் கூட இவர்களிடம் பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள். அது மட்டும் இல்லாமல் 42 வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் இவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட காலச்சக்கரத்தில் 6வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. புதன் பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பில் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நில ராசியை சேர்ந்தவங்களாக காணப்படுவாங்க. புதனின் தசா காலத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்ட அன்பர்களாக இருப்பாங்களா. மேலும் கன்னிராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமாகவும் நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. இவங்க எந்த ஒரு வேலை செய்தாலுமே அர்ப்பணிப்போடு செய்வாங்களாம். வங்கித்துறை, வணிகம், எழுத்துத்துறை, கலை, பேச்சு போன்ற துறைகளில் மிக சிறப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்களா. புதன் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் என்பதால் ஒரு அணியையும் சிறந்த முறையில் இவங்க நிர்வகிக்க முடியுங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் கொண்டவங்களாக இருப்பதனால தங்களுடைய பிடித்த நபர்களிடம் அன்பு, பாசம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை அழகாக நிர்வகிப்பாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு முழு மனதோடு உறவை பேணுவார்கள். மேலும் இந்த ராசியின் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் ராசியை சேர்ந்தவங்க தான் கன்னிராசி என்பவர்கள். ராசி அதிபதி புதன் பகவான். மேலும் கன்னிராசியின் சின்னம் கன்னி பெண் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகமாக இனிக்கும், இனிமையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பாதம் 1, 2 அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
கன்னிராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி தான் கன்னிராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனைவி மக்களின் தொல்லை உங்கள் மண்டையை காயப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகமான செலவுகள் வந்து சிரமத்தை ஏற்படுத்துங்க. எப்படியாப்பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் கூட ஏற்ற இறக்கமான பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். அர்த்த ராத்திரியில் பயணத்தை அறவே ஒழிப்பது நல்லது. மேலும் தேவையில்லாத பயணங்கள் செய்ய வேண்டாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிரியமாக பேசுவீர்கள் என்று பெண்களிடம் நெருக்கம் காட்டாதீங்க. பிரச்சனைகளில் சிக்கி துன்படுவீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல அமர்றாரு. அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தனியார் துறை ஊழியர்கள் சம்பள உயர்வு பெறுவாங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் துணிவோடு காரியத்தில் இறங்குவீங்க. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் அமர்றாரு. இதனால் மேலதிகாரிகளின் மனம் கூடாமல் நடந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேலையில் இருந்து சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையக்கூடும். அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மேலும் கடன் தொல்லைகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு போட்டியாக எதிரிகள் தோன்றுவாங்க. தெய்வ பக்தியால் மனதை செலுத்துங்க. மேலும் தீயவர்களின் நட்பை கைவிட்டால் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் தூக்கத்தை கிடைக்கும். புது நண்பர்களை நம்பி மோசம் போகாதீங்க. அதனால் நண்பர்களிடத்துல, அதுவும் புதுசாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பார்த்து கவனமாக நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பணம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்யும் இடத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஆனாலுமே எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி கிடைக்கும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிரமம் எதுவும் ஏற்படாதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாட்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. இந்த 2 தினங்களுமே முருகப்பெருமானுக்குரிய நாட்களாக சொல்லப்படுது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே முருகப்பெருமான் கூடிய விரைவில் நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பண்ணி பாருங்கள். மேலும் கன்னிராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடிய உறவில் சந்திப்பீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு மேலும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் பல மேன்மையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த அனைத்து விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள். நன்றி.